AK-74 சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகும், அரிசி மாதிரி தான் தோட்டா இருக்கும். இங்க ஒரு புள்ளி தான் தெரியும், முதுகுக்கு பின்னாடி எது இருக்காது, இப்படி போயிடும். இதை விளக்கிட்டு சுடுங்கன்ட்டு உட்காந்துருக்காப்ல. அக்கா அக்கா சீதாலட்சுமி அக்கா, அக்கா உங்களுக்கு அவன் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு தோணலையாக்கா? ஃபோனில் இதில் எல்லாம் பார்க்குற எங்களுக்கே அவன் பேசுகிறத பார்க்குறப்போ இந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடலாமான்னு தோணுதுக்கா. நீங்கள் எப்படிக்கா நேரில் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க, அவன் இப்படி புழுகுன்னு புழுகுறான், உங்களுக்கு கோவமே வரலையாக்கா? இதில் நீங்கள் டீச்சர் வேறு, அவன் புழுகிறது உங்களுக்கு தெரியாது, அவன் புழுகிறது உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்படி தான் புழுகுவீங்களோக்கா? இப்படியெல்லாம் அறியாமையில் இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் உங்களை பார்த்து தான் நான் வாயெல்லாம் பொழக்கிறேன். உங்களனா உங்களை மட்டும் இல்லைக்கா, உங்கள் கட்சியில் இருக்கிற ஆண் சாம்பிகள், பெண் சாம்பிகள், பெரிய சாம்பிகள், சின்ன சாம்பிகள் எல்லாரையும் பார்த்து நாங்கள்லாம் வாயை பொழந்து மிரண்டு போயிருக்கிறோங்க்கா. சூப்பர்க்கா சூப்பர்க்கா, நீங்கள் இப்படியே இருங்க. கண்டிப்பாக்கா உங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. எந்த மக்கள் அப்படின்னா, உங்கள் அண்ணனை மாதிரியே முட்டாள்களும், உங்கள் அண்ணன் சொல்கிற கதைகளை கேட்குற உங்களை மாதிரிப்பட்ட முட்டாள்களும், உங்களை மாதிரிப்பட்ட முட்டாள்களை ஆதரிக்கிற முட்டாள்களும் தான் உங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஆக மொத்தம் நான் முட்டாள் கட்சி, இந்த முட்டாள் கட்சிக்கு முட்டாள் மக்கள் வாக்களிப்பாங்க. ஆல் தி பெஸ்ட்க்கா, ஆல் தி பெஸ்ட்க்கா. ரஷ்யாவில் இருக்குது, ரஷ்யாவில் AK-47 இருந்தது ராணுவத்தில், அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்போ ராணுவத்துக்கு இந்த 74 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிட்ட இருக்குது, இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எங்கேயும் இல்லை, ரஷ்யாலையும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சுடுங்கன்னு உட்காந்துருக்காரு. நான் 4 தடவை 2 தடவை சுட்டுட்டு சோர்வாயிட்டேன். எங்கள் அண்ணன் அண்ணா இப்போ நம்ம கிட்ட இருக்க பிற வேற எங்கேயும் இல்லை இல்லைன்னா, ஆமாம் அப்போ இந்தியாவில் இல்லையே இங்கே தான் இருக்கு. அப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கு, இல்லைன்னா அவனு எங்கால ஆமா அதை இங்கே சொல்லாதிய அங்கே போய் சொல்லுங்கன்னாரு. சொன்னாரு, சொல்றேன்டா, ஆமாடா AK-74 சுட்டேன். AK-74 துப்பாக்கியை வச்சு சுட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த துப்பாக்கியுடைய தோட்டா அரிசி சைஸ் இருக்குன்றாங்க. எந்த ஊர்லேயாவது துப்பாக்கி தோட்டா அரிசி சைஸில் இருக்குமா? டேய், இவ்வளோ கூட வராதுரா அரிசி சைஸு. யாரா நீ சொல்கிற இந்த கதைகளையெல்லாம் நம்புறதுக்கு ஒருத்தர் இருக்கானடா? அரிசி சைஸில் ஏதாவது எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும், அரிசி சைஸில் இவ்வளோண்டு இருக்கிற சைஸில் ஏதாவது ஒன்று கூர்மையாக இருந்தால் கூட எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலும், இப்போ நம்மளை இங்கே அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க ஒரு குத்து விழும், அவ்வளோதாங்க. ஒரு ஊசியை வச்சு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக இறக்குனாலும் ஒரு குத்து விழுங்க, உள்ளே பிச்சுக்கிட்டு போகும், அதனாலலாம் உயிர் போயிடாது இல்லை. அரிசி சைஸ்ன்றது அப்போ எவ்வளோ இருக்கும்? ஒரு ஊசியை விட ஒரு மடங்கு அதிகமாக, கொஞ்சம் ஒரு தடியாக இருக்கும், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒருத்தனுடைய உயிரே எடுத்துருமா? இவன் இப்படி கதை அளந்து விடுறதையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல், பகுத்தறிஞ்சு பார்க்க தெரியாமல், எங்கள் அண்ணன் AK-74 சுட்டாரு, ஆமாம் அரிசி சைஸில் இருக்கிற ஒரு தோட்டாவை வச்சு சுட்டாரு அப்படின்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. அவனை இவ்வளோ அடித்தும் அவன் இன்னும் திருந்தலை, அதே கதையை திரும்ப திரும்ப உருட்டிக்கிட்டு தான் இருக்கான் பாருங்களேன். அப்போ பார்த்துக்கோங்க, அவனை திருத்த முடியாது. இந்த சாம்பிங்களையாவது திருத்தலான்னு பார்த்தா இவனுங்களும் திருந்த மாட்டேங்கிறானுங்க. நாசமாக போங்கடா, நாசமாக போங்க. டே, எங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குடா, என் தலைவன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்கிட்ட என்ன தெரியுமாடா, சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போது நல்லா இருக்கான்னு கேட்பாரு. நல்லா இருக்கன்னா ரொம்ப சுவையா இருக்குண்ணா, இது அங்க போய் சொல்லணும் என்ன. அதுக்கு தாண்டா என்னை பக்கத்தில் வச்சு என் தலைவன் படிப்பிச்சான். என் தலைவன் யார், என் இனம் எப்படிப்பட்டது, எங்கள் போராட்டம் எதற்கு தொடங்கியது, இந்த தேசிய இனத்திற்கு இந்த தேசத்தின் தேவை என்ன, அதற்கு நாங்கள் கொடுத்த விலை என்ன. என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான்? மேதகு பிரபாகரன் இவனுக்கு சாப்பாடு போட்டாராம். அந்த சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குன்னு இவன் சொன்னானா. உடனே அவர் சொன்னாராம், நீ இதை அங்கே போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். அவர் என்ன ஹோட்டலாடா நடத்திக்கிட்டு இருந்தாரு, அந்த ஹோட்டலில் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஊரெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இந்த கூகுளில் ஏதாவது ஹோட்டலுக்கு ரேட்டிங் பார்த்து மக்கள்லாம் போவாங்க, அதுக்காக ரேட்டிங் போடுவாங்கல்ல, இங்கே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், மக்கள்லாம் போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேட்டிங் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மேதகு பிரபாகரன் இவங்கிட்ட சொல்லி அனுப்புனாராம். என் ஹோட்டலுக்கு ரேட்டிங் போடுங்க தம்பி, எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். கூச்ச நாச்சமே இல்லைங்க இவனுக்கு. இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்றத போய் சொல்றதுக்கு தமிழ்நாட்டிலாம் வந்து சொல்லணுமா, அப்படி சொல்லணுன்றது தான் மேதகு பிரபாகரன் இவனுக்கு கற்பிச்சாராம். எங்கள் போராட்டம் எதற்கு தொடங்கியது, எங்கள் இனம் எப்படிப்பட்ட இனம், இந்த தேசிய இனத்திற்கென்ற தேசம் தேவை என்ன
அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுறான் இல்லையா, இவன் பேசுறத பார்த்தா இந்த தேசிய இனத்துக்கு சோறு தான் முக்கியம், இந்த தேசிய இனத்துடைய சமையல் எப்படி இருக்கும் அப்படின்றத உலகத்துக்கே தெரிய வைக்கணும். இப்படிப்பட்ட சாப்பாட்டுக்கு அளந்து போன தேசிய இனத்துடைய தலைவர் மேதகு பிரபாகரன், அந்த தலைவராக இருக்கிற மேதகு பிரபாகரன் சமைச்சு போட்டு சீமானை தான் முதல்ல சாப்பிட வச்சாரு. அந்த சீமானை வந்து உலகம் பூரா எடுத்துட்டு போய் எங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்ல சொன்னாரு. இதை எடுத்து சொல்றதுக்காகவே தான் மேதகு பிரபாகரன் சிங்களர்களை எதிர்த்து போராடினாரு. இதுக்காக தான் தனி ஈழம் வேணும்னு போராடினாரு. இதுக்காக தான் விடுதலை புலிகள் அப்படின்ற ஒரு இயக்கத்தையே ஆரம்பிச்சாரு. இதுக்காக தான் போராடினார் அப்படின்ற மாதிரி சாப்பாட்டுக்குன்னே அளந்து போற இனம் அப்படின்ற மாதிரியும் இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் எல்லா மடியிலையும் கை வச்சுட்டாங்க. மேதகு பிரபாகரனை கொச்சப்படுத்திட்டான், விடுதலை புலிகளை கொச்சப்படுத்திட்டான், இப்போ தமிழ் தேசிய இனத்தையுமே கொச்சப்படுத்திட்டான். சாப்பாடு சூப்பராக போடுற இனம் தெரியுமா எங்கள் இனம், இதையெல்லாம் உலக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் மேதகு பிரபாகரன் அவ்வளோ போராடினார் அப்படின்ற மாதிரி இவன் கொண்டு வந்து நிறுத்திட்டான். விடுதலை புலிகளுடைய தளபதி கிட்டு அவர்கள் ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க முன்னாடி. அந்த பேட்டியை நம்ம பார்ப்போமா? அந்த பேட்டியில் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரியாரை பற்றி பேசியிருக்காரு. அந்த பேட்டியை லைட்டாக பாருங்க. இந்த மதம் விட வாங்கணும், இந்து மதத்தையா எல்லாம் சைவத்தியா கிறிஸ்தத்தியா இல்லையே எங்களுக்கு நாங்க வந்து திராவிடர் எங்களுக்கு வழிபாடுறது இயற்கை வழிபாடு, அதான் திராவிடர். இந்து வேட்டை ஆரியன் எங்களை ஆண்டவன் டெல்லியில் இருக்கிறவன் எங்களை ஆட்சிக்கு பிடிக்கிறதுக்காக எங்களை அழிக்கிறதுக்காக உண்டாக்கப்படுற மதம் இந்து மதம். கிறிஸ்டினாட்ட ஒதுக்கிதண்ட உள்ளாந்த தன் ஆட்சியர்களுக்காக தன் ஆட்சிக்கு எதிராக மக்களை திருப்பக்கூடாதுக்காக சொல்லப்பட்ட மதங்கள் இதெல்லாம் அடிமை இந்த சின்னங்கள். மெட்ராஸ் எங்க நிற்குது, நிறைய மெட்ராஸ் நிற்குது. மெட்ராஸ்ல பெரியார் இல்லாமல் இருந்தா அங்கே தெரிஞ்சிருக்கும். பெரியார் இருந்தால் தான் ஆதிக்கம் உடைக்கப்படுது. இந்து மதமே எங்களை ஆக்கிரமித்த மதம், உங்களை அழிக்க வந்த மதம், உங்களை அழிக்கிற மதம். ஆனால் கவிச்சியவான கூடம் போட்டுருவோம். என்ன தமிழுக்கு ஒன்று கடவுள் உண்டாக்கிட்டா அடக்கம். இந்த சைமன் செபாஸ்டியன் மேதகு பிரபாகரனுக்கே எதிரான சித்தாந்தத்தையும் கொள்கையும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படி பார்த்தா நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு விடுதலை புலிகள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. மேதகு பிரபாகரன் ஒரு கடிதத்தில் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆண்ட்ரன் பாலசிங்கம் போரும் சமாதானமும் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இப்போ தளபதி கிட்டு அவர்கள் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரையும் புகழ்ந்து பேசியிருக்கார். இப்போ விடுதலை புலிகளுக்கு எதிராக தானே சைமன் செபாஸ்டியன் அப்படி பார்த்தா செயல்படுறான். இந்த சாம்பிஸ்லாம் எதுக்கும் கேட்பானுங்க. கிட்டு என்ன எங்கள் அண்ணன் சீமானோட பெரிய ஆளா? எங்கள் அண்ணன் சீமான் யார் தெரியுமா? பிரபாகரனே உயிரோடு எந்திரிச்சு வந்து சொன்னாலும் நாங்கள்லாம் நம்ப மாட்டோம். ஏன்னா மேதகு பிரபாகரனையே உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தது எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு நிற்பானுங்க. அதுக்கப்புறங்க இன்னொரு இடத்துல சைமன் செபாஸ்டியன் இந்த மேடையில் பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன தெரியுமா சொல்கிறான்? தந்தை பெரியார் வந்து இந்தியா விடுதலை பெற்றுச்சு இல்லையா, அந்த நாளுக்கு கருப்பு கொடி காட்டி அதை கருப்பு தினம்னு சொன்னாராம் தந்தை பெரியார். அதனால இவன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவன் ஏன் வருத்தப்படுறான்? இந்தியான்ற இந்த நாடு ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து விடுதலை பெறுறது அப்படின்றது தமிழ் தேசிய விடுதலை இல்லையே. இவன் தமிழ் தேசியத்துக்கான விடுதலை அடைஞ்சா மட்டும்தானே இவன் சந்தோஷப்படணும். இந்தியான்ற நாடு விடுதலை அடைகிறதுக்கு இவன் ஏன் சந்தோஷப்படுறான்? முதல்ல இவன் தமிழ் தேசிய விடுதலை பற்றி பேச வேண்டியவன் எதுக்கு இந்திய தேசிய விடுதலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான்? இந்திய தேசிய விடுதலை இவன் எதுக்கு ஆதரிக்கிறான்? அப்போனா என்ன தெரியுது? இவன் தமிழ் தேசியவாதி கிடையாது. நம்ம நிறைய வீடியோஸில் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் தமிழ் தேசியவாதி கிடையாது. கொட்டையில்லா தமிழ் தேசியம் பேசுகிறவன். நாங்கள் தமிழ் தேசியம் பேசலை, தமிழ் தேசிய இன மக்களுக்கான அரசியல் பேசுகிறோம். டேய் சைமன் செபாஸ்டியன், நல்லா தெரியுதுடா நீ ஒரு பக்கா பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரன்னு. அடுத்ததான் இன்னொரு மேடையில் சைமன் செபாஸ்டியன் என்ன தெரியுமா பேசியிருக்கான்? எங்கள் பெண்களையெல்லாம் 1000 ரூபாய்க்கு கையேந்த வச்சிருக்கீங்களே, அந்த பெண்கள்லாம் இப்போ புரட்சி பெண்களா வறட்சியில் இருக்கிற பெண்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போனா ஆடு மாடு மேய்க்க அனுப்பலாம் அப்படின்றதுக்கு பேர் புரட்சியா? எங்கள் ஊர் இளைஞர்களையும் எங்கள் ஊர் மக்களையும் வந்து நீ ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு நீ சொன்னியே, ஆடு மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் வேலையாக்குவேன்னு சொன்னியே, அதுக்கு பேர் புரட்சியாடா கிறுக்குப்பல? எங்கள் இளைஞர்கள் மக்களையெல்லாம் மண்டையை கழுவி மடமாற்றி அவங்க கிட்ட இருந்து நீ 1000 ரூபா திரள் நிதி வாங்குறியே, அதுக்கு பேர் எனது புரட்சியாடா பைத்தியக்கார பயல? உன் கட்சியில் இருக்கிற பெண்களும் அந்த 1000 ரூபாயை வாங்கிட்டு தானே இருக்காங்க. மானமுள்ள உன் கட்சி பெண்களை சொல்ல பார்ப்போம். அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு உதவியா இல்லை அப்படின்றத சொல்லி பார்ப்போம். கட்சிக்கு நிதி தேவைப்படுது, திரள் நிதி தாவுறவே அப்படின்னு சொல்லி நீ கையை கட்டிட்டு நிற்கிறல்ல, அதுக்கு பேர் புரட்சி தலைவரா இல்லை பிச்சை எடுக்கிற தலைவரா? பெண்களுக்கு கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் இவனுக்கு கண்ணு அவ்வளோ உறுத்துது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெண்களுக்கு கிடைக்கிற அந்த 1000 ரூபாயில் தான் சீமான் கட்சியே நடக்குது. உண்மை. உனக்கு திரள் நிதி அனுப்பி தராங்கல்ல நிறைய பெண்கள், அதில் நிறைய பெண்கள் 1000 ரூபாய் தருவாங்க தெரியுமா?
அந்த 1000 ரூபாய் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த 1000 ரூபாய். அப்படி பார்த்தா உன் கட்சியே இந்த 1000 ரூபாய் திட்டத்தினால தான்டா ஓடுது. அப்படின்னா கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த திட்டத்தினால தான் நீ உயிரே வாழ்கிற. அப்படி பார்த்தா நீ கொஞ்சமாவது நன்றி உணர்வோடு இருக்கணும் சைமன். ஏன்னா உன் கட்சியே கவர்மெண்ட்டோடைய இந்த திட்டத்தினால தான் ரன் ஆகுது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.